ஹாய் கைஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு ரிவை தமிழ் கேமிங். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம God of War பார்ட் 2 கேம் பிளே பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி இங்கே முடிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். அதாவது லாஸ்ட் நம்ம இங்கே தான் முடிச்சிருப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம நடந்து இருந்துருக்கோம். ஸோ லாஸ்ட் பார்ட்டில் நம்ம வந்து அந்த எருமையும் அப்புறம் நம்ம அந்த கடல் ஒன்று இருக்கும், அதை நம்ம முடிச்சிருப்போம். அதை நம்ம எடுத்தோமா என்னன்னே தெரில. பார்ப்போம், தெரியும் என்னமோ காடு ஜெட்டு நம்ம மாதிரி இருக்கு. ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம என்னமோ பண்ணணும் போல். சம்திங் வாட் டு டூ, ஐ டோன்ட் நோ. தசு பிஸி கிஸ்ஸு இது காணோம், எங்கே போச்சுன்னு தெரியல. சரி போகலாம். இன்னும் என்ன பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பண்ணி உடச்சிடுவோம். ஸோ என்னன்னு தெரியல, இன்னும் நம்மளுக்கு எவ்வளோ பவர் இருக்குன்றது பவர் ஏற்ற இருக்கணும் கைஸ். ஏன்னா மேலே ஏதாச்சும் பாஸ் ஃபைட்டு கூட வரலாம். பாஸ் ஃபைட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொல்லல பாஸ் ஃபைட்டு பாஸ் ஃபைட்டில் கண்டாயிரம் ஃபைட்டு சவுண்டு குறைச்சிக்குவோம். அப்போ இதை என்னோடய சவுண்டு உங்களுக்கு கேட்கும். வந்து நம்ம போகலாம். இந்த ரத்தத்தை அப்படியே ஃபாலோ பண்ணி போகணும். ஓகே, அப்புறம் இப்படி தான் போகணும் போல. ஓகே, இந்த தொண்டர்கள் அந்த இது போடுவாங்க, அந்த ஃப்ளாஷ் லைட்டை அவங்க எங்கே போடு. ஐயோ சாரி சாப்பிட செக்கப் இது. ஓகே, இவங்கன்னா எனக்கு கவலை இல்லை, நம்ம போகலாம். ஓகே, என்ன பண்ணுன்னு தெரில. கீழே போய் டேமிங் பண்ணிட்டு அழுத்துருமோ எக்ஸல் திருமான்னு தெரில. இருங்க பார்ப்போம். கீழே போய்ட்டு லேமிங் பண்ணணும், எக்ஸல் பண்ணணும். பிடிச்சிட்டோம். இப்படி இல்லைடா, வேணா ஏறா. ஏரியாச்சு கைஸ். ஸோ பதில் நம்ம பிளட் எடுத்துக்கலாம். அதுக்கும் எஸ் ஏதோ தப்பாக இருக்கே. இப்படி பாருங்களே, இந்த இதெல்லாம் போட்டால் வர மாதிரி இருக்கீங்க. வேற எவனாச்சும் கூட்டிகிட்டு வந்துடாதீங்கடா. நம்மளுக்கு தான் வராந்துட்டு இருக்காங்க. ஒத்த பண்ணி யாரா இது? ஐயோ ஐயோ, நான் சுற்றி தான் கூட்டிகிட்டு போயிடணும். சுற்றி தான் கூட்டிகிட்டு போயிட்டு நம்மளால் இது பண்ண முடியும். சுற்றி அடிப்பாங்க. ஐயோ, ஏன்னா போட்டு வெளுத்து வாங்குற. இது நம்ம ஈஸி மோடில் வச்சுருக்கலாம். நார்மல் மோடில் வச்சு இவனை அடிக்க வேண்டியதாக போச்சு. ஐயோ சேர்த்துட்டேன். அப்படியே பாதின்ட்டு போயிடுச்சு. சரி, நான் காட் ஆஃப் வார்டா. இருங்க கைஸ், ஒரு நிமிஷம் நீ அடிக்காத. ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் நீ அடிக்காத. ஐயோ, எதுக்கும் அதில் சேவ் ஸ்டேட் பண்ணிக்குவோம் கைஸ். ஐயோ போட்டாங்க. ஓடிடு கிரிட்டோஸ்னு என்ன சும்மா நினச்சிங்களா? சும்மா தான் நினச்சி. ஐயோ யாரா இது? எனக்கு காட் ஆஃப் வார் இதுவே பரவாயில்ல போல. ஒலிம்பிக்கு அதில் கூட வெறுக்க மாட்டேன் டக்குன்னு கைஸ். இதுவே ஈஸி மோட இருந்துச்சுன்னா என்னத்துக்குலாம் அந்த கையில் செத்தே போயிருப்பான். அடிச்சு அவங்க கைஸ் நிறைய பட்டன் அடிச்சுக்கிட்டே இருப்போம். லாக் பட்டன் செத்துட்டோம். என்னதான் லாக் பட்டன் போட்டாலும் இவனுக்கு வந்து இதாக மாட்டேங்குது.
ஓ ஓ ஓ போடு ஓ போடு. ஒரு பவர் இப்போதான் நம்ம குறைச்சிருக்கோம். செத்து ஏன்டா அப்படி பண்றீங்க? நம்ம அதுக்கு பிளட் எதிரே திருப்பி வைக்கணும். ஏற முடியல. இது தண்ணா தானே இது பண்றாங்க. டிஸ்பிளே கண்ட்ரோல்ஸ் பிளாக்கு இது ஏன்டா அதெல்லாம் பார்க்குற அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்ட்ரோல்ஸ் நம்மளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. ஓகே பாக்கல் தூக்கணும். இப்போ ஓகே கண்டினியூ எடுத்துக்கலாம். சரி ஓகே நம்ம கிளம்பலாம். இப்போ ஒரு 2-3 தடவை அடி வாங்கிட்டாலே நம்ம வந்து ஈஸி மோடுக்கு போயிடலாம் தான் நினைக்கிறேன். நம்ம போகிற சவுண்டு பார்த்தீங்கன்னா எங்கேயாச்சும் போய் நம்ம விழுந்தால் நம்ம வந்து தப்பிக்க வாய்ப்புகள் இருக்குது. இவனுக்கு நம்ம ரோல் பண்ணி போக சொல்கிறாங்க. ஓ இப்படி ரோல் பண்ணி போனால் அவன்கிட்ட தப்பிக்கலாமா? போச்சுடா. இது யாரா இவன்? ஐயோ பிடிக்கான். இருங்க சிறுங்க பவர் ஏற்ற முடியுமான்றது ஏறி போச்சு. ஐயோ இவனை நம்ம அந்த இடத்துல அடித்தாதான் கரெக்டாக இருக்கும். நம்ம முதல்ல முக்கோணம் அழுத்திக்கிட்டே இருப்போம். முக்கோணமே அழுத்து உனக்கு பறந்து பறந்து முக்கோணமே அழுத்துவோங்க. புரியுதா? இப்போ வந்து நம்ம பறந்து பறந்து முக்கோணமே அழுத்துவோம். அடிச்சு சாப்பிடதான் செய்வோம். இதை நம்ம முன்னாடியே பண்ணியிருக்கணும். நோ காட் ப்ளீஸ் நவ் என்னை விட்டு தொலை. உனக்கு 2-3 ஓ போட்டால் தான் கரெக்டாக இருக்குமா? இருங்க உனக்கு பண்ணவுண்டா? ஏய் ஒன்று பண்ணிட்டேம்மா. எல்லாம் பார்க்க முடியாத. ஐயோ இப்போ என்ன பண்ணுறது? சரி கொஞ்சம் கொஞ்சம் பவரை ஏற்றுவோம். ஓல்டி டக்கு நம்மள அடிச்சிட்டேன். வச்சுக்கோ வச்சுக்கோ. ஐயோ மொத்தம் 3 தடவை அந்த ஓ போட்டாலும் வந்துரும்ல. அதை பண்ணணும் நம்ம. செத்துட்டோம். இருங்க ஒரு நிமிஷம் உங்களை கட் பண்ணிட்டு இருங்க ஒரு நிமிஷம் கைஸ். புரிஞ்சு போச்சு. நம்ம ஈஸி மோடு எப்படி மாற்றணும்னு புரிஞ்சிருச்சு கைஸ். அதாவது என்னென்னா வந்துட்டு நிறையா அடி வாங்கினதுக்கப்புறம் நம்மளால் ஈஸி மோடு மாற்ற முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் நம்ம 2 தடவை அடி வாங்கிட்டோம். நம்ம பிளட் ஏற்றாமே போவோம். போனோடனே நம்மளால் இதுக்குள்ளே போக முடியல. ஏன்னா கட்சி வச்சுருக்கேன் இங்கே. அடிக்க கூட ட்ரை பண்ணுவோம். நம்மளே அடித்து சாவடிச்சிடலாம். எத்தனை தடவை சாகணும்னு தெரில. நம்ம சும்மா அங்கேயே நிற்போம். அதெல்லாம் அவங்க கட் பண்ணி காமிச்சிருக்கேன் கைஸ். ஆனால் நான் கட் பண்ணி காமிக்க மாட்டேன். நான் அடி வாங்கலை பாருங்கள். என்னால் தாங்க முடியல. நம்ம அடிக்க ட்ரை பண்ணுவோம். நல்லா முக்கோணம் போட்டு சட்டு போட்டு எல்லாத்தையும் போட்டு அடிப்போனே. இதோ நான் பவரை தாங்க சேர்த்த முடியல. பவர் ஏற்றிட்டேன்னா இவங்களாம் அவனுக்குலாம் ஒன்றுமே இல்லை. ஓ ஓ ஓ போடு சாப்பிடா. எவ்வளோ பிளட்டு குறைஞ்சிருக்குன்னு தெரியல. இந்த மாதிரி கொஞ்சம் பிளட்டு தான். சரி அது வரைக்கும் நான் அவனை அடிக்க ட்ரை பண்ணுறேன். அடிக்க முடியலையே. எவ்வளோ அடி வாங்கினா செத்துட்டேன். ஓ நோ எனக்கு பிளட் ஏற்றிட்டே போகும். பிளட் இது இன்க்ரீஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த லைனு நம்ம எடுத்தோன்னே இந்த திருப்பி அடிக்க ஆரம்பிப்போம். நம்ம இந்த பட்டனை அடிக்கிட்டே இருப்போம். இந்த பட்டன் அழுத்திக்கிட்டே இருப்போம். நம்ம எது பண்ணாலும் நம்ம இந்த பட்டன் அழுத்திக்கிட்டே இருப்போம். அழுத்திக்கிட்டே இருக்கேன் பார்த்துக்கிட்டே இருங்க. நம்ம அழுத்திக்கிட்டே இருப்போம்.
அந்த பட்டனை அழுத்திக்கிட்டே இருப்போம். நான் கண்ணை மூடாமல் அழுத்திக்கிட்டே இருக்கேன். நான் கண்ணை மட்டும் தான் போய் அழுத்திக்கிட்டே இருக்கேன். நான் ஒன்றுமே பண்ணல. கண்ணை மட்டும் தான் அழுத்திக்கிட்டு இருக்கேன். ஆனால் போட்டு வரும்போது மட்டும் இது பண்ணணும். கண்ணை முட்டிக்கிட்டு இருக்கேன். நான் அழுத்திக்கிட்டு இருக்கேன். முக்கோணம் மட்டும் தான் முக்கோணம் பட்டம் அதெல்லாம் எல்லாம் ஐயோ 10 நிமிஷம் தான் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் ஓடிடுச்சு. உங்களுக்கு சண்டை போட்டு இருங்க. என்னால் இதெல்லாம் தாங்க முடியல. அதெல்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி டக்குன்னு ஓடிது டக்குன்னு. ஆனால் அவனுக்கு இந்த இடத்துல சமாதி கட்டணும் கைஸ். நான் எந்த இடத்துல இருந்தேனோ அதே இடத்துல தான் அவனுக்கு சமாதி கட்டணும். அழுத்திப்படி சமாதி கட்டாமல் நான் போக மாட்டேன். கொஞ்சம் லேட் பண்ணால் கூட இவன் வந்து நம்மளை அடிச்சு பறக்க விட்டுருவீங்க. இந்த அடிச்சிட்டேன் எனக்கு. நான் இப்போ சொல்கிறேன் நான் ஈஸி மோடே போட்டிருப்பேன். ஹீரோ மோடு இப்படின்னு போட்டிருந்தாங்க. சரி என்னால் இதுக்கு மேலே முடியல. அதுக்கு பின்னாடி இந்த சைடு போவோம். இந்த பாஸ் இந்த கட் பண்ண என்னடா பண்ணணும்? நம்ம அந்த சைடு தான் போய் ஆகணும். இந்த இடத்துக்கு போக முடியல. நம்ம அந்த சைடு தான் போய் ஆகணும். தானே கட்சி போடா போடாம போட்டாங்க. கட்ட காமெடியாக இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஓகே வந்தாச்சு. சுற்றிட்டு அடிக்கணும். ஓடே ஐயோ ஓடிடு கமான் ஓடி வரண்டா அடிச்சிடக்கூடாதுடா. அடிச்சிடக்கூடாது கஷ்டம் கைஸ். பார்த்தீங்கன்னா வந்து நம்மளை அடிச்சு புரட்டி போட்டுக்கிட்டு இருக்காரு இந்த ஒத்தக்கண்ண மனுஷன். இது வரைக்கும் நான் 4 தடவை செத்துட்டேன்டா. அதெல்லாம் 3 தடவையான்னு தெரில. செத்துட்டு போடு. நம்ம அவன் அந்த ஃபினிஷிங் லைனை தொட விட மாட்டேங்கிறான். அதே எனக்கு பெரிய இதாக இருக்குது. நான் 2 தடவை நான் போட்டால் கூட போட்டுடலாம். அவனா இவனும் ஒரு பாஸ் போட்டுக்கே நல்லா தெரியுது. இருங்க ஒரு ரூபா போடுவேன். சாப்பிடா ஏன்டா சாக மாட்டேங்கிற? வேற வெயிட் करो ஐயோ போச்சு. எனக்கு 4 தடவை சுற்றிட்டேன்டா என் கையில். இதுக்கு மேலே சாப்பிட எனக்கு தெம்பு இல்லைடா. நான் சீக்கிரம் அடிச்சு முடிக்கணும்டா. செத்துட்டு இது கொஞ்சம் எழுத்து இருக்கிறாங்கன்னாச்சும் நான் அடிக்கிறான்டா. அடிச்சிட்டேன். மோலி முடிஞ்சிச்சு. அப்போடா ஈஸி மோடு போடுறேன்னு இவங்களே தராங்க. ஓகே கொடுத்துருவோம். யோசிப்பா இப்போ வரேன்டா. டேய் ஈஸி மோட்ரா. எல்லா கேமும் முதல்ல ஈஸி மோடு தான் அனுப்புவாங்க. நான் மட்டும்தான் நார்மல் மோடில் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். சூப்பர். இதுவே நல்லது. வேணும் பொறுமைப்படுத்திக்கணும். ஏன்னா நார்மல் மோடில் இவ்வளோ தூரம் வரதுக்கே கஷ்டம் கைஸ். இந்த கேமில் எனக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு. உங்களுக்கு கொஞ்சம் கட் பண்ணி காமிச்சேன். எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு நார்மல் மோடில். இந்த நார்மல் மோடில் தொட்டேன்னா நான் செத்துட்டேன். இங்கே வருங்க. நார்மல் மோடில் கொஞ்சம் அடித்தா சாகுலடா நான். இங்கே பாருங்க ஓடு. எனக்கு இந்த மாதிரி அடித்தாதான் கைஸ் கரெக்டாக இருக்கும். அந்த முக்கனை மட்டும் போட்டுக்கிட்டே ஹெல்த் அவ்வளோவா குறையுதா? ஓகே நல்லது. இன்னும் ஒரே ஒரு போட்டுருவோம். இன்னும் கண்ணில் செத்துப்போ ஏதோ அவங்க காட்டுறாங்க. அந்த நாக்குப்பூச்சி கைஸ். நாக்குப்பூச்சி இன்னும் சாவலையாடா இன்னைக்கு. இவன் எவ்வளோ தூரம் வர இந்த சாவடிச்சுட்டு வந்துருந்தாங்க. நான் சாவடிச்சு நான் நினச்சிட்டு இருந்தேன். இந்த நாக்குப்பூச்சி இன்னும் உயிரோட தாங்க வச்சிருக்கான்.
பார்த்தீங்கன்னா அந்த நாக்கு பிடிச்சி இன்னும் உருட தான் இருக்கேன். டே நாக்கு பிடிச்சி நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். டேய் நாக்கு பிடிச்சி டேய் பட்ட எவ்வளோ வர சமாளிக்கணுமா? நாக்கு பிடிச்சி வேற இவங்கெல்லாம் துவச்சிட்டு இருக்கேன். டேய் உனக்கு தொந்தரவா இருந்தால் நீ கொசு அடிக்கிற மாதிரி அடிச்சுடு. இதுக்கு அங்கே என்ன தர நீ எங்கே வரப்போ எத்தனை இதான் 10 தலைவர் எவ்வளோ வரல. ஓகே ஓகே சொல்லி காலை திறந்துச்சு கைஸ். இங்கே ஒன்று பெட்டி இருக்குது. ஹோல்டு பண்ணி திறந்துருக்கேன். இதுக்கு மேலே போக முடியாது போல இங்கிட்டு. ஓகே நம்ம அந்த ரூம்குள்ளே தான் போய் ஆகணும். இங்கே ஒரு 2 இது இருக்குடா. உடைக்க முடியுமா? உடைக்க முடியல அந்த டோரை. சரி ஓகே நம்ம இந்த சைடு போவோம். இப்படி வந்தாச்சு. நம்ம ஒன்று இருக்குடா. இங்கே போகலாம். இப்படி தான் பண்ணணுமாடா? சரி ஓகே இப்போ வந்து நம்ம எக்ஸ் போட்டு கீழே போவோம். கீழே போய்ட்டு என்ன பண்ணணும் தெரில. கைஸ் பார்த்தீங்கன்னா நிமிஷம் உங்களுக்கு கட் பண்ணிட்டு காமிச்சிடுறேன். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே முடிச்சிருப்போம். ஏன்டா எவ்வளோ நேரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒன்று சாப்பிட போயிட்டேன். ஸோ அம்மா சாப்பிட கூப்பிட்டாங்க. ஸோ அம்மா போயாச்சு. இன்னும் அடிச்சு போடுவாங்க. அடிச்செல்லாம் போக மாட்டாங்க. சாப்பிட கூப்பிட்டாங்க. போனீங்க அவ்வளோவே வேறு எதுவும் இல்லை. ஓகே கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம இங்கே வந்தாச்சு. ஸோ சாரி உங்களை வெயிட் பண்ண வச்சதுக்கு. ஓகே இப்போ நம்ம இங்கே வந்து பாக்ஸை ஓப்பன் பண்ண ஆரம்பிக்கலாம். எஸ் இது ஓப்பன்டு. இங்கே ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்ப்போம். ஓகே இங்கிட்ட எதுவும் கிடைக்கல. ஓகே ஐயோ நல்லா போட அவ்வளோதாங்க. ஸோ இங்கே எதுவும் கிடைக்கல. அங்கே தான் டோர் ஓப்பன் பண்ணணும் போல். இந்த மினி எரியுது பாருங்க. ஓகே இங்கே நம்ம டோர் ஓப்பன் பண்ணலாம். ஓ அடிக்கே உடஞ்சி விழுந்துருச்சுடா. ஆமாம் கைஸ் உடஞ்சி விழுந்துருச்சு. நம்ம டக்குனு ஓடி ஆகலாம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நிமிஷம் உங்களை கட் பண்ணி காமிச்சிடுறேன். ஓகே சொன்னோம்ல அம்மா கூப்பிட்டாங்க. ஸோ அதனால் போயிட்டேன். ஓகே கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மேலே தான் போய் ஆகணும். ஸோ நம்ம வந்து நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு கட்சின்னு வரும் கைஸ். கட்சின்னு வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து இதில் போவோம். போயிட்டு இருக்கும்போது நம்ம அம்மாவை ரூமுக்கு வந்துட்டாங்க. நம்ம அம்மாவை போய் காப்பாற்றணும் அப்படின்ட்டு அது இதுன்னு தான் போல அப்படின்னு நினைக்கிறேன். கட்சி கட் பண்ணி காமிச்சு இந்த கட்சியை முடிச்சு இப்போ நம்ம திறக்க ஆரம்பிக்கலாம். இது நம்ம அம்மா இடம் மாதிரி இல்லையே. அங்கே 2 சின்ன பிள்ளைங்க யாரும் இருக்காங்க. போவோம். கதவு மூடிருச்சு. போடுறா அங்கே நிற்கிறாங்க நம்ம அம்மா. நானும் யாரும் என் அண்ணன் போல. நானும் என் அண்ணனும் போல் இங்கே வந்து நாங்கள் வந்திருக்கோம். என் அண்ணனா யாருன்னா கேட்போம். அம்மா மை மதர். என் மதர் இல்லை, இந்த கேம் கேரக்டரில் இருக்கிற மதர். ஏன் இப்படி இருக்கீங்க நீங்கள்? இப்படிலாம் இருக்கக்கூடாது. எனக்கு ரொம்ப தப்பாகப்படுது. எனக்கு செம்ம தப்பாகப்படுது. எனக்கு இப்படி சொல்ல மாட்டாங்களே. ரெண்டு பற்றியும் பாஸ்தா அவங்க அண்ணன் எங்கே போயிட்டாங்க தெரியல.
இது இவன் வைஃபா இல்லை இவங்க அம்மாவா? ஒன்றுமே ஒரு நிலவரம் புரியலையே. ஓ அவங்க அண்ணன் வந்து யாரும் தூக்கிட்டு போயிட்டாங்களா? அதனால தான் அவங்க அப்படி படுக்கை ஆகிட்டாங்களா? இப்போ இவன் எங்கடா போனியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இவன் வந்து என்னாச்சுன்னா இவனுக்கு வந்து இதாகிடுச்சு. ஸோ இந்த கட்சியில் ஓட்டி விட்டுருவோம். இவன் வந்து அப்போ வெளியே போயிருந்தான் போல். ஸோ அப்படியே அவன் அங்கேயே இருந்துட்டான். வெளியூருக்கு போயிட்டு அப்படியே அவங்க தங்கிட்டான். எனக்குள்ள ஒரு ஆவி இருக்குது, அதை அப்படியே சொல்லியிருக்கணும். ஒரு மான்ஸ்டராக ஆகிட்டாங்க அம்மா. ஐயா ஏன்டி இப்படி பண்ற? ஐயோ என்ன பண்றான்னு தெரியல. ஐயோ சாச்சிட்டா 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 நல்லா கட்டிக்கிறான். என்ன நினைச்சேன் சும்மா நினைச்சியா? கிரிட்டிவஸ்னா யார் தெரியுமா? தலைவர் யார் தெரியுமா? தலைவர் பேர் தெரியுமா? தலைவர் பேர் கிரிட்டோஸ். இந்த அம்மா வேற தெரியாம வேற பண்ண நினைச்சிட்டேன். செத்துருக்கான் போல. சாவிடா ஸோ ஐயோ என்னாலே வந்து அவங்களை தாங்க முடியலையே. அச்சோ சரி கைஸ், இதோட இந்த வீடியோ பிடிச்சிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணி வெள்ளைக்கான ஆள் கொடுத்துக்கோங்க. மேலே ஹாரிங்க பண்ணிக்கலாம் சேனல் நீ இன்ஸ்டாகிராம் பார்க்கலாம். ஸோ தேங்க் யூ வாட்சிங் கைஸ். சூப்பரான சந்திப்போம். மதுரைக்கு நாங்கள் ருவை தமிழ் கேமிங். டாடா பபாய், see you.